ஹாய் கைஸ், வெல்கம் டு தி செல்வன் ஷோ. இன்னைக்கு யாரை பத்தி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் வந்து KFC. கடந்த ரீசெண்ட் 1 இயராக KFC ரொம்ப எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அடிக்கி ஃபுட் ஃப்ரைட் சிக்கன் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் வந்து என்னதான் வெளியே மற்ற டூப்ளிகேட் ஃப்ரைட் சிக்கன் நல்லாவே இருந்தாலும், ஆனால் KFCங்கிற ஒரு நேம், அதோட டேஸ்ட் வேற இல்லை. அதை பற்றி தான் பார்க்கலாம். ஏன்னா அந்த KFC பற்றி ஆல்ரெடி வந்து நிறைய பேர் போட்டுப்பாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி. அது இல்லாமல் நல்ல சிக்கன் வந்து சிக்கனை இவ்வளோ விற்க முடியுமா, ஃப்ரைட் சிக்கனை அப்படிங்கிறதா கான்செப்ட். அது வந்து ஒரு சாதனை. அதை பற்றி பேசணும்னு நினைச்சேன். அது அந்த ஃபவுண்டர் பண்ணாங்களே KFC கலோனல் கென்டக்கி கலோனல் சாண்டஸ் அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் KFC. அவரோட லைஃப் வந்து நீங்கள் பல இதில் கேள்விப்பட்டீங்க. 65 வயசுக்கு மேலே தாங்க KFC ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லாமே கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கிறாருங்க. வாழ்க்கை முழுவதுமே போராட்டம், தோல்வி. நம்மளாக இருந்தால் அப்படி பண்ணுவோமா அப்படிங்கிறதுக்காக தான், ஒரு மோட்டிவேஷனுக்காக தான். நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்க்குறீங்க, நிறைய நீட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க, வாழ்க்கையில் எதுவுமே முடியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, வாங்க அவர் வாழ்க்கைக்குள்ளே போவோம். கலோனல் சாண்டஸ் ஹர்லாண்ட் சாண்டஸ் யாருன்னா, ஒரு இந்தியானாங்கிற யூஎஸில் ஒரு ஸ்டேட்டில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஃபார்முக்குள்ளே பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து ஃபார்ம் வச்சிருக்கிறாரு, அவங்க அம்மா. இவருக்கு வந்து இவர் தான் மூத்தவர். இவங்க வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து சின்ன பசங்க வந்து 2 பேர். சின்ன வயசுலேருந்தே சோதனைன்னு சொன்னேன் இல்லைங்க, பார்த்தீங்களா? இவங்க அப்பா வந்து இவர் 5 வயசு இருக்கிறப்பவே இறந்து போயிட்டாருங்க. காய்ச்சல் வந்து அப்போ வந்துலாம் சரியான மருத்துவம் இல்லை இல்லைங்களா, காய்ச்சல் வந்து இறந்துட்டாரு. காய்ச்சல் வந்து இறந்தோடனே இவங்க அம்மா தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. வயசு கம்மி, 3 சின்ன குழந்தைங்க. இவருக்கு வயசு 5, ஒரு 3-2ங்கிற சின்ன கை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை என்ன ஒன்று பாவம். அவங்க அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற தோட்டத்து வேலை, வீட்டு வேலை, அப்புறம் வந்து துணி பின்னுறது, அப்போல்லாம் பின்னுவாங்க, நிட்டிங், சொட்டர் நிட்டிங், இதுக்கெல்லாம் போயிடும். அப்போ வந்து சின்ன வயசுலேயே நம்ம சாண்டர்ஸுக்கு வந்து வேலை இப்போ வந்து நீ தான் ஃபேமிலி, நீ தான் மூத்த பையன், ஃபேமிலி பார்த்துக்கணும், குழந்தைகளை நீ தான், உங்கள் தங்கச்சி, நீயும் உங்கள் அண்ணனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து என்னன்னா சாண்டோஸ் தான் ஃபுல் பொறுப்பு. சமையல் பண்ணுறதுலேருந்து அவங்க அம்மா எப்படின்னு சொல்லிடுவாங்க, 2 பேர்த்துக்கு நாள் முழுசாக சமையல் செய்கிறது, 3 வேலையை சாப்பாடு செஞ்சு போகிறது எல்லாமே சாண்டோஸ் போகிறதுல. அந்த பிஞ்சு பருவத்திலேயே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே கற்றுக்கிறாரு. கொஞ்ச நாள்லேயே ப்ரெட்டு செய்கிறாரு, 1 வருஷத்துக்குள்ளேயே ப்ரெட்டு செய்கிறாரு, கறி குக் பண்ணுறாரு, பீஃப் செய்கிறாரு, காய்கறி, பொட்டேட்டோ, ஸ்மாஷ் பொட்டேட்டோ எல்லாமே கற்றுக்கிட்டாருங்க. எவ்வளோ கஷ்டம்னு பார்த்தீங்களா? சரி, கற்றுக்கிட்டு சரி அவங்க அம்மா வேலை செஞ்சால் மட்டும் பத்தாது, நம்ம வாங்குகிற சம்பளம் வந்து பத்த மாட்டிருக்கு, நீயும் வேலைக்கு போடா, வேலைக்கு போய் ஏதாச்சும் கொண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட 10 வயசுலேயே வேலைக்கு போகிறாரு. என்ன வேலைன்னா ஃபார்ம் ஹேண்டுன்னா என்னன்னா, தோட்டத்து வேலைக்கு எடுபடியாக போகிறாரு. எடுபடியானா அந்த வைக்கோலை எடுத்து போடுறது, மாடை தண்ணி ஆட்டுறது, அந்த மாதிரி சின்ன வேலைகள் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. இப்போல்லாம் வளர்கிற குழந்தைகள் அதெல்லாம் யாருமே ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்போ பாருங்கள், சைல்டு லேபர் இருந்திருக்கு. அங்கே போய் அவளுக்கு எவ்வளோ சம்பளம்னா $2 மாதத்துக்கு. இப்போ பார்த்தாலே $180. அப்போ அங்கத்த வேலைக்கு பெருசாக ஒரு ப்ரெட்டும் கூட வாங்கி சாப்பிட முடியாது. இருந்தாலும் போய்கிட்டு இருக்கிறாரு. அங்கேருந்து வேலையை விட்டு துரத்தி விடுறாரு ஓனர். ஏன்னா இவன் வந்து விளையாண்டுக்கிட்டே இருக்கிறான், கனவு கண்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ட்டு அங்கேயே அடித்து துரத்தி விடுறாங்க. வந்தோடனே சரி அப்படின்ட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இருக்கிறாரு, ஸ்கூல் போய்கிட்டு இருக்கிறாரு, தம்பி தங்கச்சிக்கு சமைச்சு சாப்பாடெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து வந்து 13 வயசில் அவங்க அம்மாவனாலே முடியலைங்க, பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு துணை தேடுறதா பெஸ்ட்டு அப்படின்ட்டு 2வது திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணி கொஞ்சம் சிட்டிக்குள்ளே போகிறாங்க. ஆனால் 2வது திருமணம் பண்ணி அவங்க ஸ்டெப்ஃபாதர், அவனுக்கு வந்து இந்த சித்தி கொடுமையெல்லாம் படத்தில் காமிக்கிறாங்களே, அது மாதிரி அவங்க அப்போ அந்த 2வது அந்த ஸ்டெப்ஃபாதர் வந்து இவர் போட்டு அடின்னு அடிக்கிறாருங்க. பிடிக்கல, என்னோட உன்னையெல்லாம் நான் அவ்வளோதானே கல்யாணம் பண்ணேன், உன்னையும் சேர்த்து வளர்க்கணுமா அப்படின்னு அடின்னு அடிக்கிறாருங்க. இவர் பார்த்து போட்டு இவங்க அம்மாட்ட சொல்லிட்டு, என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாதுங்க, இருக்க முடியாதுமா, எனக்கு படிப்பு வரல, நான் ஏதாச்சும் வேலை தேடி ஓடுறேன் அப்படின்ட்டு வீட்டை விட்டே கிளம்புறாருங்க. 13 வயசில், ஆல்மோஸ்ட் 6th படிக்கிறப்பவே. பிற்காலத்தில் சொல்கிறாரு, எனக்கு ஸ்கூலில் வந்து அல்ஜீப்ரா எனக்கு வரல, அல்ஜீப்ரா படிக்க சொன்னாங்க, அதனால தான் ஸ்கூலை விட்டு நிறுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அல்ஜீப்ரா மேக்ஸ் யாருக்குமே பிடிக்காது, இவருக்கு மேக்ஸ் பிடிக்கல.
கஷ்டமான சப்ஜெக்ட் தான், எல்லாத்துக்கும் வராது. ஓகே, முடிச்சுட்டு 13வது வயசில் கொஞ்சம் ஹிட்ச் ஹைக்கிங் பண்ணி பஸ் பிடிச்சி, லோக்கல் பஸ் பிடிச்சி பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிங்க. இந்த இதில் அங்கேயும் ஒரு ஃபார்மில் வந்து அப்போவெல்லாம் குதிரை வண்டி அதிகமாக இருக்கும் 1900களில். அதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு சேர்றாருங்க. சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு, நம்மளால எங்கேயுமே உருப்படியாக வேலை பார்க்க மாட்டார், வாய் கொஞ்சம் ஜாஸ்தி போல், யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் எடுத்து பேசிடுவார் போல். அங்கேயும் வேலையை முடிச்சுட்டு சரி இப்படியே வாழ்க்கை போகுது, ஏதாச்சும் ஆர்மிக்கு போவோம், ஆர்மிக்கு போனால் நமக்கு மரியாதை கிடையாது, இங்கே தானே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து ஆர்மிக்கு போகிறாருங்க. ஆர்மிக்கு போயிட்டு என்னன்னா, அவருக்கு 16 வயசு தான். இவர் சர்டிஃபிகேட்டில் பேரை வேற அழிச்சு மாற்றிக்கிட்டு அப்போ எப்படியோ ஆளுக்கு ஆர்மிக்கு போனால் என்ன ஹெவி போஸ்டிங் எல்லாம் இல்லை. நம்ம ஆளுக்கு வந்து கழுது மேய்க்கிறது தான் வேலைங்க, மியூல் பாய்ங்க. நம்ம ஆளு மியூல் பாய்னா என்னன்னா, கழுதையில் எல்லா திங்ஸையும் கட்டிக்கிட்டு அவங்க சோல்ஜரோடையே போய் சமைச்சு கொடுக்கறது, அந்த வேலைக்கெல்லாம் போகிறாருங்க. 1 வருஷம் கியூபாவில் போய் வேலை செஞ்சுட்டு வேலை வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க. 1 வருஷம் வேலை முடிஞ்சுன்னு வெளியே வந்தாருங்க. வெளியே வந்து மறுபடியும் ஏதாச்சும் வேலை தேடணுமே, மறுபடியும் கையில் காசு இல்லையா, நாடோடியாக சுற்றுற மாதிரி கிடைச்ச வேலையெல்லாம் செய்கிறாரு. எப்படின்னா ட்ரெயினில் அப்போல்லாம் வந்து நிலக்கரி இன்ஜினுக்கு வந்து கறி அள்ளி கீழே கொட்டுற வேலைக்கு சேர்றாருங்க. அந்த ஹீட்டில் உடம்பெல்லாம் கருப்பாகி உள்ளே போய் தலையை விட்டு கறியெல்லாம் அள்ளி கீழே கொட்டுற வேலைங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி கறி அள்ளி குப்பையை அந்த சாம்பல் அள்ளி கீழே போகிறது போய் கறி அள்ளி உள்ள ட்ரெயினுக்குள்ளே ஃபயர் இன்ஜினுக்குள்ளே போடுவாங்க இல்லைங்களா, அந்த வேலை ப்ரொமோஷன் ஆகிறாருங்க. ப்ரொமோஷன் ஆனாலும் நம்ம ஆளுக்கு தான் இங்கே வாய் கொழுப்பு அதிகமாச்சு. அவரை யாராச்சும் எதிர்த்து ஏதாச்சும் சொன்னால் கடுப்பாயிட்டா இருக்கும். என்னடா மேனேஜரு இது என்னடா பெரிய ஆளா, அந்த மாதிரி ஈகோ. நம்ம வேற வழி இல்லாமல் இருந்துக்குவாங்க சில பேர். என்னதான் நம்ம திட்டினாலும் வேற வழி இல்லாமல் சம்பளத்துக்காக கை கட்டி நின்றுவாங்க. ஆனால் இவர் வந்து அது நிற்க மாட்டாருங்க. அடித்து மல்லு கட்டி மேனேஜர்லாம் அடித்து சண்டை கட்டி அங்கேருந்து துரத்தி விட்டாங்க. எல்லாம் மேனேஜர்னா பெரிய ஆள், 5-6 பேர் தவிட்டு அடித்து துரத்தி விட்டாங்க. சரி, அங்கேயும் துரத்தி விட்டாங்க. ஒன்று எவனுக்கிட்டே நான் வேலைக்கு போக வேண்டாம்டா, நான் 4 பேர்த்துக்கு வேலைக்கு போகிறேன்டான்ட்டு கோர்ட்டில் போய் வாசலில் போய் அங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் எல்லாம் சுற்றுவாங்க. வாங்க, நான் பத்திரம் எழுதி கொடுக்குறேன், உங்களை கூட்டிக்கு இவங்க நல்லா பண்ணுவாங்க, அந்த மாதிரி சேர்ந்துட்டு அப்படியே லா படிக்கிறாங்க. லா படித்து லாவை பாஸ் பண்ணிடுறாருங்க. வக்கீல் ஆகிட்டாருங்க. நம்பவே முடியல. 7வது படித்த பையன் வேறு வழியே இல்லாமல் ஒன்று எனக்கு லா தான் இன்ட்ரெஸ்ட்டுன்னு லா படித்து ஆல்மோஸ்ட் 25 வயசுலுங்கிறப்ப லா படித்து வக்கீல் ஆகிட்டாருங்க. இடையில வந்து அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்லேயே இப்போ ட்ரெயின் ஒர்க் பண்ணுறப்பவே இவர் கல்யாணம் ஆகிருதுங்க. ஜோசபின் கிங் அந்த லேடி வந்து இவர் நல்லா சமைக்கிறான்னு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. கொஞ்சம் டீசெண்டான ஃபேமிலியிலேருந்து கல்யாணம் பண்ணி 3 குழந்தையும் வந்துருச்சு. அடுத்து வந்து இங்கே சண்டை கட்டினோடனே லா வேலைக்கு போகிறாரு. லா வேலைக்கு போய் என்ன ஆகுதுன்னா, நல்லா படித்து வக்கீலாக ஆகிட்டாருங்க. அப்படியே லோக்கல் கோர்ட்டு இங்கே இருக்குன்னா பழனி கோர்ட்டு, திண்டுக்கல் கோர்ட்டுங்கிற மாதிரி சின்ன கோர்ட்டில் சின்ன பஞ்சாயத்து சின்ன கிளைண்ட்டை பிடிச்சிக்கிட்டு இட பிரச்சனை வர பிரச்சனை அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஓட்டிட்டு அங்கேயும் என்னன்னா, கிளைண்ட்டோட உள்ள கோர்ட்டு ஜட்ஜுக்குள்ளே வாதாடுற மாதிரி அந்த 2 லட்சம் ரூபா பணத்தை வந்து இந்த வண்டு முருகன் தாங்க கொடுத்து வச்சிருக்கிறேங்கிற மாதிரி உள்ளேயே கோர்ட்டுக்குள்ளேயே கிளைண்ட்டோடவே அடிச்சுக்கிறாருங்க. 2 கட்சி இது எங்கேயாச்சும் பார்த்தது உண்டாங்க. அவர் வாழ்க்கை நினைச்சாவே சிரிப்பா இருக்கு இல்லைங்களா, அடிச்சுக்கிறாருங்க. திருப்பாவூருக்கு அதே நேரத்தை அடித்து அது எல்லா பக்கமும் வெளியே தெரியுதுங்க. வெளியே தெரிஞ்சோடனே அவங்களுக்கு யாருமே வந்து அவர் பக்கமே வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளையும் போன கிளைண்ட்டாக அவங்ககிட்ட போனோம்னா பிரச்சனைக்கு நம்மளே அடிச்சு போட்டானே என்ன பண்ணுறதுன்னு ஒரு பேட் நேம் ஆகி அந்த வேலையவே விட்டுட்டு வேற ஊருக்கு கெண்டக்கிக்கு வந்து ஒரு 30-32 வயசுக்கு மேலே வந்து கெண்டக்கிக்கு போகிறாருங்க. அங்கே தாங்க அவரோட சாம்ராஜ்யமே தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போகிற வழியில் அந்த அவருக்கு லிஃப்ட் கொடுக்குறவரே நம்மகிட்ட ஒரு ஸ்டேஷன் இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆயில் ஸ்டேஷன், பெட்ரோல் பம்ப்பு, நீ பெட்ரோல் போடுற வேலைக்கு சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு வந்து 3 குழந்தைங்க, ஒய்ஃப். ஆனால் எப்பவுமே சண்டை தான். ஏன்னா இவர் தான் எல்லா வேலையுமே விட்டு வருவார். ஸ்டெடியாக வேலையாக இருக்க மாட்டேன். எந்த பொண்ணு தான் விரும்புவாங்க. ஸ்டார்டிங் நல்லா இருந்திருக்கும் சண்டை. அடிக்கடி அவங்க ஒய்ஃப் கோச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களாம், அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு. சரி, அங்கே சேர்ந்துட்டு அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்க்குறாருங்க. ஒரே வருஷத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் 1929 அதில் வந்து அவர் ஓனர் கடை நம்மளால முடியலப்பா, லாஸில் போகுதுன்னு கடையை மூடிட்டாருங்க. அவருக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களாங்க. அப்போ தாங்க
இடையில வந்து அவர் வந்து ஒரு இது பண்றாரு. அந்த வக்கீலாய் தோத்ததுக்கு அப்புறம் இடையில வந்து ஒகாயோல வந்து எல்லாரும் வந்து ஆத்த கடக்கிறது கஷ்டப்படுறாங்க. அதுல வந்து அவர் வந்து ஒரு போட்டு கம்பெனி நம்ம ஆரம்பிக்கலாம், ஒரு படகு சவாரி கம்பெனி. அப்ப நிறைய வருமானம் வரும்ட்டு இவர் லோக்கல் இன்வெஸ்டர் பிடிச்சி இவர்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கிறது போட்டு இது பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் நடத்தி நல்லா வித்துட்டாருங்க. $22,000. ஆக இதுல இருந்து ஒரு வாழ்க்கை ஓஹோன்னு போயிடும் நினைப்பீங்களா? அடுத்து KFC அரைச்சது இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, அவர் சரி அடுத்து வந்து எண்ணெய் விளக்கு தான் அடுத்த பெரிய மார்க்கெட்டு அப்படின்னு எண்ணெய் விளக்குல வந்து மொத்தமா அந்த அரிக்கல் லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த அரிக்கல் லைட் மாதிரி எங்க வீட்டுல இருக்கு, அது மாதிரி லைட் பண்ணி விற்கலான்னு பண்ணி மொத்த அமௌண்ட்டையும் போட்டுறாருங்க. ஆனா போட்ட என்ன ஆச்சுன்னா, நம்ம நேரம் தான் சரியில்லாத நேரம், நம்மள மாதிரியே இருக்கிறாருங்க. சரியில்லாத நேரம் அது நட்டுக்கிட்டு போயிருச்சுங்க. எலக்ட்ரிக் பல்பு கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்குள்ள எடிசனு. பிஸ்னஸ் லாஸு, மறுபடியும் ஜீரோவுக்கு வந்துட்டாரு, கையில் பணமே இல்லை. அப்போதான் அந்த கேஸ் ஸ்டேஷன் சேர்றாரு. கேஸ் ஸ்டேஷனை ஊற்றி மூடிட்டாங்க. அப்போதான் ஒரு ஆஃபர் கிடைக்குதுங்க. என்னன்னா, அந்த கேஸ் கம்பெனியே வந்து ஒரு 2 ஃப்ரீ, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கேஸ் ஸ்டேஷன் நீ இருந்து பார்த்துக்க, சேல்ஸில் வந்து நாங்கள் இவ்வளோ கொடுத்துட்றோம், உனக்கு 2 ஃப்ரீ, ஆனால் சம்பளம் கேட்காது, சேல்ஸ்லேருந்து பெர்சன்டேஜாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அங்கே தாங்க இவர் வாழ்க்கையே மாறுதுங்க. இவங்க குடும்பத்தோட அந்த ஒரு கேஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு ரூம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து தங்குறாங்க. நம்ம ஊர் மாதிரி தங்குறாங்களா இப்போ கஷ்டப்பட்டு நிறைய பேர் ஒரு சிங்கிள் ரூமில் அது மாதிரி தங்குறாங்க. தங்கிட்டு அங்கே வந்து போகிறவங்க வரவங்கெல்லாம் அந்த கேஸ் ஃபில் பண்ணுற லாங் ட்ரிப் போவாங்க, பசிக்கும் இல்லை, பசியில் நிறையா வர்றாங்க அப்படின்னு சின்னதாக ஒரு டேபிள். இவருக்கு தான் நல்லா சமைக்க தெரியும், 5 வயசுலேயே நல்லா சமைச்சு பழகிட்டாரு. ஒரு 40 வயசில் சின்னதாக ஒரு டேபிள் போட்டு தள்ளுவண்டி கடை மாதிரி போட்டு ஒரு 6 பேர் உட்கார்ற மாதிரி பண்ணுறாருங்க. இனிஷியலாக வந்து அவர் ஃப்ரைடு சிக்கன் பண்ணல, பீஃபு, ஹேமு, அந்த இது மாதிரி சின்ன சின்ன பொட்டேட்டோ அந்த மாதிரி சின்ன சின்ன டக்குன்னு பண்ணுறதை பண்ணி போடுறாருங்க. நம்ம ஊரில் எப்படி இட்லி போடுறாங்க அந்த மாதிரி. அடுத்து வந்து ஃப்ரைடு சிக்கன் ட்ரை பண்ணுவார். ஏன்னா அது வந்து அப்போ வந்து குக் பண்ணுறதுக்கு டைம் ஆயிருக்குங்க. குக் பண்ணுறதுக்கு டைம் ஆனால் அதனால வர்றவங்க வந்து சீக்கிரம் தானே சாப்பாடு வேணும்னு இருக்கிறோம், அதனால இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஓரளவுக்கு எப்படியோ போகுது. அப்போ தான் வந்து கேஸ் ஸ்டேஷனில் வந்து அவரோட அந்த ஸ்டேட்டோட வந்து மேயர் வர்றாரு. மேயர் வந்து இவர் சிக்கன் நல்லா இருக்கே, செமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி இவர் கலோனருங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. இவர் கலோனர் வந்து ஆர்மியில் வேலை செஞ்சார் இல்லைங்களா, அதுக்கு வாங்கின பட்டம் இல்லை. இவர் மேயர் வந்து, ஓ நீ ஆர்மியில் வேலை செஞ்சா, ஒரு சாப்பாடு நல்லா இருக்குது, செஃப் கலோனல் நீக்க அப்படின்னு சொல்லி அவரே ஒரு சும்மா பட்ட பேர் மாதிரி கொடுக்குறாரு. அதுலேருந்து இவர் ஆரம்பிச்சதாங்க. அவர் கலோனல் பேருக்கு மேயரே நம்ம கலோனல் சொல்லிட்டாரு, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேரையும் மாற்றிக்கணும், உடையும் மாற்றிக்கணும்ட்டு நல்லா க்ளீன் சேவெல்லாம் பண்ணிட்டு ஒயிட் ஷூட் போட்டிருப்பாருங்க. அதுலேருந்து அப்படியே மாறிக்கிறாரு. அப்புறம் வந்து இவரோட ஃபுட்டை வந்து அந்த ஃபேமஸ் ஃபுட் பிளாகர் மாதிரி அப்போ வந்து புக்கில் எல்லாம் எழுதி விற்பாங்க, அவங்க வந்து ஃபேமஸ் பண்ணி விட்டுறாரு ஒருத்தர். அப்போ வந்து எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு நேம் ரீச் ஆகுது. இடையில வந்து இன்னொரு பிரச்சனை வருதுங்க. இவர் பக்கத்து பங்குக்காரன்னு டைரக்ஷன் வைக்கிறதுங்க. நம்ம கடையெல்லாம் போட்டுருவோம், எதிர்த்தாப்புல இன்னொரு கடை போட்டு வாங்க இங்கே வாங்க டைரக்ஷன் போர்டு வைக்கிற மாதிரி சண்டைங்க சும்மா மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து அது ஹெவி ஆகி போச்சு. ஹெவி ஆகி 2 பேரை அடித்து ஒரு சுட்டு போட்டோன்னே எல்லாம் கடையெல்லாம் நீ பெருசாக நான் பெருசாக அடிச்சுக்காங்கிற மாதிரி கடையை எடுத்து கவுத்தி விட்டு கடையை நட்டுக்கிட்டு போயிடுச்சு. சரி நட்டுக்கிட்டு போயிடுச்சுன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பணம் சேர்ந்துருச்சு, கடையை நட்டு போச்சு. அப்புறம் இருக்கிற காசு அந்த பெட்ரோல் பங்கில் சேர்த்துனது, ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவோம், நம்ம பேர் தான் ரீச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரெஸ்டாரண்ட் ஒரு 100 பேர் உட்கார மாதிரி பெரிய ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு அளவு போடுதுங்க. நமக்கு அவருக்கு தான் நேரமே சரியில்லைங்களா, அவருக்குன்னு வந்த நேரம் பக்கத்துலேயே பைபாஸ் கட்டி பைபாஸில் வெளியே விட்டாங்க வண்டியெல்லாம். இவர் கடைக்கு யாருமே வராதனால வந்து கடை க்ளோஸ். வாழ்க்கையே இடிஞ்சு எவ்வளோதாண்டா போராடுறது. அவர் பையனும் சின்ன வயசுலேயே அந்த ஒரு மேரேஜ் ஆன ஒரு 15 வயசு பையனும் இறந்துடுறான். போகிற பிஸ்னஸ் எல்லாம் தோல்வி, கொஞ்சம் வெற்றி கிடச்சி அடுத்த பிஸ்னஸில் தோல்வி, எல்லாத்துலேயுமே தோல்வி ஆகி ஒரு 55 வயசுலேருந்து 60 வயசு அப்படியே உட்காந்துடுறாருங்க. உட்கார்ந்துட்டு அந்த இப்போவெல்லாம் முதியோர் பென்ஷன் வர்ற மாதிரி ஒரு $100 மாதம் வர்றத அதில் வாங்கி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் விட்டுட்டு டைவர்ஸை வாங்கி போயிட்டாரு. இந்த ஆள் வழங்கவே மாட்டான் அப்படின்ட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு வெயிட்ரஸ் கூட பழகிச்சுங்க, கிளாடியான்னு சொல்லி. அந்த லேடியவே கல்யாணமும் பண்ணிக்கிறாருங்க. அடுத்து வந்து என்னென்னா, தூக்கு போட்டு தொங்கிடுவோம், இனிமேல் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், கிச்சனும் போச்சு, நம்ம எதுக்குமே லாய்க்கில்லை. சின்ன வயசுலேருந்து வலி வேதனை எல்லாமே அனுபவிக்கிறாருங்க சின்ன வயசுலேருந்து. அதுக்கப்புறம் கடைசி அவர் தூக்கு போடணும்னு நினைக்கிறப்ப
நம்ம வந்து இவ்வளவோ கடந்துட்டோம், இதுதான் ஃபைனல் டெசிஷன். போராடி பார்த்துருவோமே, ஏன் நம்ம தூக்கு போட்டு நம்ம வாழ்க்கையை மறைச்சிக்கணும்? இவ்வளோ தூரம் போராடிட்டோம், ஒன்று வாழ்வோ சால்வோ, களத்தில் இருந்து சாவோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. அந்த சிக்கனுக்கான அந்த ப்ரெஷர் குக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த அந்த ரெஸ்டாரண்ட் வைக்கிறப்பவே கண்டுபிடிக்கிறாரு. அது டேஞ்சரான குக்கருங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி சிக்கனை வேக வச்சா சீக்கிரம் 8 நிமிஷத்தில் வெந்துருங்க சிக்கனு. அதை வந்து அப்போவே அவர் ஜீனியஸாக கண்டுபிடிக்கிறார். அது ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் ஜீனியஸானமும். அப்புறம் வந்து அவரே வந்து 11 ஸ்பைசஸ் போட்டு பண்ணுறாருங்க. அது எல்லாமே டிஷ் இருக்குது. அந்த கடைசியில் அந்த டிஷ்ஷோட நம்பிக்கையில் அவர் வண்டியில் குக்கரையும் சிக்கனோட மசாலா பொடியும் வச்சுக்கிட்டு ஊராக சுற்றுறாருங்க. எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் சிக்கனை வாங்கிக்க எனக்கு ரெசிபி இருக்குது, குக்கர் இருக்குது, ஃப்ரான்ச்சைஸ் தேடுறாருங்க. சிக்கனுக்கு $1 4 சென்ட்டுங்க. 4 சென்ட்டுனா 4 காசு. இப்போ 90 ரூபாய்னா ஒரு சிக்கனுக்கு வந்து 5 ரூபா எனக்கு கொடு, ஒரு 100 ரூபாய்க்கு விற்குதுன்னா எனக்கு 5 ரூபா கொடு அப்படின்ட்டு 1000 கடை ஏறி இறங்குறாருங்க. 1009 பேர் ரிஜெக்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாருங்க. அப்புறம் வந்து யூட்டால ஒரே ஒரு ஆள் வந்து சரி நீ சொல்ற நான் வாங்குறேன்ட்டு 1010வது ஆள் வாங்குறாருங்க. வாங்கிட்டுங்க அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே மாறிடுதுங்க. அவர் தான் அந்த ரெஸ்டாரண்ட் வாங்குறாரு இல்லைங்களா யூட்டாவில் ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ், அவர் தான் கென்டக்கி ஃப்ரைடு சிக்கன் பேர் வைக்கிறாரு. அந்த பேரவே இவர் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஹிட்டுங்க. ஒன்ஸ் ஒரு சிக்கன் கடை நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சுங்க அவர் சிக்கனு. அதான் அவர் சிக்கனும் 9 நிமிஷத்தில் அரை மணி நேரம் அதை வேகிற சிக்கனு ஸ்பெஷல் குக்கர் டிசைன் பண்ணி 9 நிமிஷத்தில் வெந்துடுது. அதே மாதிரி இவர் வந்து 11 ஹெர்ப்ஸ்னால் மூலிகை மாதிரி அந்த இலத்தலையெல்லாம் போட்டு சீக்ரெட் ஸ்பைஸ் அது இன்ன வரைக்கும் சீக்ரெட்டு தாங்க அந்த ஸ்பைஸ் கண்டுபிடிக்கிறது. அமெரிக்காவிலே பாதுகாக்கப்பட்ட இதில் வந்து கண்டுபிடிக்கிறாருங்க. கண்டுபிடிச்சி இவர் நேம் ஃபுல்லாக ரீச் ஆகுதுங்க. எனக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு ஸ்பைஸ் வேணும், எனக்கு அந்த KFC ஃப்ரான்ச்சைஸ் வேணும்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இவரே பார்த்துட்டு ஒரு 1075 வயசில் ஒரு இன்வெஸ்டர் கம்பெனிக்கு $2 மில்லியன் வந்து விற்கிறாருங்க. இவர் வந்து பெருசாக பணம்லாம் எடுத்துகிட்டு போகலைங்க. அந்த $2 மில்லியன் இப்போ பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் அவர் ஃபேமிலி இதுக்கானது அதெல்லாம் போதுமானது தான். ஆனால் 75 வயசில் வந்து KFC டெவலப் பண்ணி விற்கிறாரு. அதுக்கப்புறம் ப்ரொமோஷனு, கடத்தரப்பு விழா எல்லாருக்குமே செலிபிரிட்டி ஆகி போகிறாருங்க. அதுக்கெல்லாம் அந்த கம்பெனியை கொடுக்குறாங்க, இன்வெஸ்டர் கம்பெனியே. அதுக்கப்புறம் வந்து 90 வயசுலிங்க இறக்குறாருங்க. 91 வயசில் 1991. இப்போ வந்து உலகம் முழுசாக 34,000 ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. உலகம் 155 கண்ட்ரியில் இருக்குங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 பில்லியன், 2 லட்சம் கோடிங்க. 2 லட்சம் கோடி. எத்தனை சைபர் இருக்குன்னு நீங்கள் எண்ணுங்க. அவ்வளோ சிக்கன் விற்கிறாங்க இயர்லி. ஒரு நிமிஷத்துக்கு 400 சிக்கன். உலகம் ஃபுல் டே அண்ட் நைட்டு. இங்கே கடை க்ளோஸ்னால் அங்கே அமெரிக்காவில் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த மாதிரி டே அண்ட் நைட்டு சிக்கன் விற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 10 பில்லியன் கிலோ சிக்கன் விற்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. அவர் அன்னைக்கு தூக்கு போட்டு செத்துருந்தா அவ்வளோ பெரிய நடந்திருக்குமாங்க. வாழ்க்கை ஃபுல்லாமே கஷ்டம். 5 வயசுலேருந்து கஷ்டம். யாருமே இவ்வளோ பண்ண மாட்டாங்க. நீ வந்து சரியான வேலை கிடைக்கல, சம்பளம் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிள் மார்க் எடுக்க முடியலன்னு வந்து ஃபீல் பண்ணி சூசைட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. வாழ்க்கை கடன் தொல்லைனால சூசைட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இதுவும் கடந்து போகும், இதையும் மீட்போம் அப்படின்னு மீண்டு வந்து 65 வயசுல நடக்கம் கூட கஷ்டப்படுறப்ப இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸவே ஓப்பன் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் இறந்துருக்கலாம். அவர் வந்து பெரிய பில்லியனர் ஆகாமல் இருந்திருக்கலாம் அவர் ஃபேமிலி. ஆனால் அந்த KFC அவர் மூஞ்சி இங்கே வரைக்குங்க. எங்கள் ஊர் கிராமத்தில் இருக்குது, பழனியில் KFC இருக்குங்க, திண்டுக்கல்லில் KFC இருக்குங்க. KFC இல்லாத ஏரியா, அதுவும் டேஸ்ட்டு மோசமாக இருக்குது அப்படின்னா எல்லா நாட்டுக்காரங்க சிக்கன் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு பெர்ஃபெக்டாக இருக்குங்க, அமிர்தமாக இருக்குங்க. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? யாராச்சும் சூசைட் பண்ணணும், இந்த மாதிரி பேட் தாட் வருதுன்னா அவர் வாழ்க்கையை எடுத்து
பிரட்டி பாருங்க. அவர் 5 வயசுலேருந்து என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த முடிவே தப்பான எண்ணமே வராது. செல்வன் ஷோ வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். பாய்.